வணக்கம் ஐபோன். இன்றைக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு ஓடி வந்திருக்கிறார். அது சம்பந்தமாக இல்லை இன்றைக்கு பேச போகிறேன். ஆனால் அவர் ஏன் ஓடி வந்தவருண்டு இப்போ செய்திகளில் சொல்கிறாங்கன்னு சொன்னால் இன்னும் என்ன கதைக்கணும்னு சொல்லி வெளியே வரையில். ஆனால் நேற்றைய செய்திகளில் அரசாங்கத்துக்கு இந்த அனர்த்தத்தில் இந்திய அரசாங்கம் செய்த உதவிகளோடு மேலதிகமாக என்ன செய்ய வேணும்னு சொல்லி ஆலோசிக்கிறதுக்கும் மேலதிக உதவிகளோட தான் வந்திருக்கிறதாக செய்தி வருது. ஆனால் அவை என்ன பேச போயினும் அது பேசின பிறகுதான் அதை பற்றி கதைக்கலாம். இப்போ இந்தியா ஏன் பதட்டப்பட்டு இங்கு ஓடி வருது? தமிழ் மக்கள் மீது இந்தியாவுக்கு அக்கறை இருக்கா? அல்லது இந்தியா தமிழ் மக்களுக்கு உதவி செய்யும்னு சொல்லி சொல்கிற எங்கட தலைவர்கள் இந்தியாவை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறது நாங்கள் எப்படி பார்க்கணும்? இந்தியா எங்களுக்கு இவ்வளவு காலம் என்ன செய்திருக்கு? இந்தியாவினுடைய தமிழ் மக்கள் மீதான கரிசனை எப்பேற்பட்டது என்னதை பார்ப்போம். கொஞ்சம் பழைய கதைகளை சொல்கிறேன். ஸ்ரீமாபு பண்டாரநாயக்கா காலத்தில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இருங்க, இளைய சமுதாயத்துக்கு கட்டாயம் தேவை. ஸ்ரீமா பண்டாரநாயக்க காலத்தில் இந்திய சீனாவோட தான் அதிக நெருக்கத்தில் இருந்தவா. அதுக்கான சாட்சியெல்லாம் அந்த பிஎம்எஸ்சிஹெச் எல்லாம் அந்த அதிக நெருக்கத்தின் பிரதிபலன் தான் அந்த பிஎம்எஸ்சிஹெச் பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபம். அது ஒரு சாட்சி. இன்னும் இருக்கு நிறைய. அவ்வளவு நெருக்கமாக சீனாவின் நெருங்கிய கூட்டாளியாக ஸ்ரீமா இருந்தவா. ஸ்ரீமா இருக்க தான் நாட்டில் பஞ்சம், பசி, பட்னி எல்லாம் வந்தது. சாமான்களை 1 கிலோ அரிசியை ஒரு கொத்து அரிசியை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போயிடாத நிலைமை இருந்தது. காரணம் என்ன சொன்னால் உள்ளூர் உற்பத்தி அதிகரிச்சு, அது தூர நோக்கோட செஞ்ச விஷயந்தான். உள்ளூர் உற்பத்தி அதிகரிச்சு நாங்கள் தன்னிறைவு பெறணும்னு. ஆனால் அதை ஏற்பட குழப்பினது. அப்படி கொண்டு போயிருந்த இன்றைக்கு இலங்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனால் நான் சொல்ல வர கதை என்னென்னா, ஸ்ரீமா சீனாவோட நெருங்கிய நட்பில் இருந்தது, இந்தியாவுடைய ஓரளவுக்கு நட்பில் இருந்தது. அப்போ அந்த நேரம் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லை, அதுக்கு முதல் ஜவஹர்லால் நேரு, ஸ்ரீமா சாஸ்திரி அந்த ஒப்பந்தம் நடந்து மலையாள தமிழர்களை அந்த வெளியேற்றின 5 லட்சம் பேர் அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் இந்திரா அம்மையா வந்தவா. இந்திரா அம்மையா அந்த படுகொலை 84ஆம் ஆண்டு நடந்தது. இப்போ நான் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்ரீமாண்ட ஆட்சி காலத்தில் சீனாவோட நெருங்கிய நட்பில் இருந்தது. அமெரிக்காவை பெருசாக கண்டு கொள்ளையில். அதே நேரம் இந்தியாவுடையும் ஒரு சரியான நட்பு இருக்கையில் பட்டம் படாத நட்பு தான். அப்போ அந்த சீன ஸ்ரீலங்கா நெருக்கத்தை இந்தியா அப்போ விரும்பல. அப்போ இந்தியா விரும்பாதால் அந்த டைமில் தான் இங்கே விடுதலை புலிகள் மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஆரம்பித்து 70களில் 72க்கு பிறகு 76ஆம் ஆண்டு விடுதலை புலிகளாக உருவாகினது. அப்புறம் அதுக்கு அந்த கட்டங்களில் இவ்வளோ இயக்கங்கள் இருந்தது. அப்போ இதை இந்தியா சத்தங்காடாமல் அமைதியாக பார்த்து கொண்டு வந்தது. அப்போ அந்த ஸ்ரீமாங்க காலத்தில் கொண்டு வரப்பட்ட கல்வி தடைப்பட்ட சட்டங்கள், பண்டாரநாயக்கான சட்டங்கள், இதுகளெல்லாம் தமிழ் மக்களை கோவப்படுத்தி இளைஞர்களை ஆயுத போராட்டத்தை நோக்கி நகர்த்துற கட்டத்துக்கு வந்திருந்தது. அப்போ 77ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் வருகுது. 78ஆம் ஆண்டு அரசியல் சாசனம் வருகுது. ஜேஆர் ஜெயவர்தனா ஸ்ரீமாவை தோக்கடிச்சு அந்த பஞ்சம், பசி, பட்டினிகளை பயன்படுத்தி சிங்கள மக்கள் சோர்ந்து போயிருக்க, இலங்கை எல்லாருமே சோர்ந்து போயிருக்க பெரும்பான்மை வாக்குகளால் ஜேஆர் வெண்டு வந்து ஜனாதிபதி பதவியை உருவாக்கி அவர் யாரால் உருவாக்கப்பட்டவர்னு சொன்னால் அவர் அமெரிக்காவெல்லாம் உருவாக்கப்பட்டவர். அமெரிக்காவின் அஜெண்டாவெல்லாம் ஜேஆர் உருவாகினது. பிறகு அவர் கொண்டு வந்த ஜனாதிபதி முறையும் அமெரிக்காவும் பிரான்ஸின் ஜனாதிபதி முறைகளை கலவனாத்தான் இந்த ஜனாதிபதி முறை இலங்கை கொண்டு வந்து ஒரு எதேச்சாதார அதிகார போக்கை கடைப்பிடிக்கிறார். அது சிங்கள அரசியல் மத்தியிலேயும் சரி, தமிழ் மக்கள் மத்தியிலேயும் சரி, அந்த இதான் நடந்தது. அவருடைய போக்கு இருந்தது. அவரை விட, அவற்றை கட்சியை விட வேறு யாரும் அரசியல் செய்யக்கூடிய நிலப்பாடு தான் இருந்தது. மற்றது படுகொலைகள், சிங்கள பகுதிகளில் படுகொலைகள் ஆரம்பித்ததும் பெருவாரி அவற்ற காலத்தில் தான். அப்போ தமிழ் மக்களை வகை தொகையின்றி கைது பண்ணி பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்தது, அவசர கால சட்டத்தை கொண்டு வந்தது, கைது செய்து சிறையில் அடைச்சதும் அவற்ற காலத்தில் தான். அதுக்கு பிறகு இந்த இந்தியா
இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது. அப்போ 80களில் நடந்த இன பிரச்சனை கலவரம், அது கலவரம் இல்லை, அது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை கலவரம். அதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வடக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன், வெளிநாடுகள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன். இந்தியா வந்து ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுது. அப்போ இந்திரா காந்தி வந்து ஆயுத பயிற்சி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணி விடுதலை புலி உட்பட எல்லா இயக்கத்தையும் கூப்பிட்டு ஆயுத பயிற்சி கொடுக்குறார். அதன் நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் வந்து ஜேஆர் வந்து அமெரிக்க சார்பு நிலை எடுத்திருந்தவர். அமெரிக்கா தான் அவரை கொண்டு வந்தோம் இந்தியாவுக்கு தெரிஞ்சிட்டு. ஆனால் அதால் இந்தியா யோசிச்சு என்னென்னு சொன்னால், இந்த போராட்டம் தமிழ் மக்களின் இந்த சாத்விக போராட்டங்கள் அதுகள் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்க அவையை வந்து ஃபார்ம் பண்ணி தங்களுக்கு சார்பான ஒரு இயக்கங்களை மாற்றி இதை தங்களோட நலனை அடையிற வரைக்கும் இவையே நகர்த்தணும், முன்னுக்கு நகர்த்தணும்னு சொல்லி இந்தியா முடிவு பண்ணி பயிற்சி கொடுக்குது, ஆயுதங்கள் கொடுக்குது, காசு கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்தியா நினைச்ச மாதிரி இந்த இயக்கங்களை கையாள இல்லாமல் கிடந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் விடுதலை புலிகள் தவிர்த்த எல்லா இயக்கத்தையும் தண்டை கொண்டோளுக்கு கொண்டு வந்துட்டு, தான் சொல்கிறத கேட்குற கட்டத்துக்கு இந்த இயக்கங்களை கொண்டு வந்துட்டு. அதனால தான் 85ஆம் ஆண்டு நினைக்கிறேன் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கம் 86 நினைக்கிறேன், 86 85 எங்களோட வீடடியாரெலாம் அனௌன்ஸ் பண்ணிக்கணும், எல்லா இயக்கங்களையும் தடை செய்கிறாங்க. தடை செஞ்சு தமிழ் மக்களோட மண்ணிலேருந்து வெளியேற்றுறாங்க. அது அப்புறம் விடுதலை புலி இயக்கம் பலமடையுது. இப்போ வந்து அது வந்து இந்தியாவுக்கு பிடிக்கல. இந்தியா வந்து தமிழ் மக்களுக்கு உண்மையான ஆதரவாக இருந்திருந்தா, தமிழ் மக்களுடைய உண்மையான போராட்டத்தை உண்மையாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தா, அதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொன்னால் இந்த இயக்கங்களை வந்து 5-6 இயக்கங்களை உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்துருக்காது. ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதுக்கெல்லாம் ஆயுதம் கொடுத்துருக்கு. ஆனால் உருவாக்கினான்னு சொன்னால், நாளைக்கு இவங்களை கைமாறி போனால் இவங்களுக்குள்ளே அடிப்படை வச்சு இவங்களை பிரிக்கணுமென்ற நோக்கத்தில் தான் பல இயக்கங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து. இதுதான் இந்தியாவோட நோக்கம், தந்திரம். இந்தியா எங்களுக்கு செய்தது வந்து எங்களோட ஆக்கள் நினச்சி கொண்டு தான் இந்தியா செய்தது நன்மைன்னு சொல்லி. ஆனால் இந்தியா தன்னுடைய நலன் சார்ந்தான் அப்பையும் யோசித்தது. அப்போ பிறகு இந்த இயக்கங்களை தடை செய்கிறது பிறகு இந்த விடுதலை புலி இயக்கம் வந்து இந்தியா அஜெண்டாக்குள்ளே போகலைன்னு சொன்னோன்னா, இந்தியாவுக்கு எதிர்க்க துவங்கினோன்னா இந்த தலைவருக்கு விளங்கி தன்னை தளத்தை இலங்கைக்கு மாற்றினதும், பிறகு இந்த இயக்கங்கள் என்ன அஜெண்டாவில் செயல்படுறதை கண்டுபிடிச்சு அதை தடை செஞ்சதும், அதுக்கு பிறகு தமிழ் விடுதலை புலிகளை இந்தியா ஒரு எதிரியாக தான் பார்த்தது. ஆனால் அது வெளிக்காட்டி கொள்ளையில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று வருது. 1986 நினைக்கிறேன் ஆப்ரேஷன் லிபரேஷன் நடவடிக்கை ஆரம்பிக்குது. வடமராட்சி ஃபுல்லாக பிடிச்சாச்சு, அச்சுவேலி கட்டுவன் எல்லாம் பிடிச்சாச்சு. இராணுவம் முன்னோக்கி கொண்டிருக்கு. நெல்லியடியில் கரும்புலி தாக்குதல் எல்லாம் அந்த காலத்தில் நடந்த நினைக்கிறேன் 85. அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் நெல்லியடி இராணுவமான தாக்குதல் வந்து அதுக்கு முதல் நடந்திருக்கும். சரியான ஞாபகம் இல்லை எனக்கு. அது எப்படியோ இந்த இந்த நலன்கள் வந்து இந்தியா சார்பு நலங்களாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்தியா விரும்பினது. இப்போ விடுதலை புலிகள் அதை மீறி போய்க்கணும், தனிப்பட்ட ரீதியில் இந்த மக்களுக்காக போராடி கொண்டு போய்க்கல விடுதலை புலியை எதிர்க்க வைக்கணும். அப்போ அவைக்கு ஒரு சான்ஸ் வருது. இந்த லிபரேஷன் ஆப்ரேஷன் இதை வச்சு ராஜீவ்காந்தி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இலங்கைக்கு மிரட்டல் விடுக்கிறார். அதுக்கு பிறகு விமானம் மூலம் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் பொட்டலங்களை போடணும், சாப்பாட்டு பொட்டலங்களை போடணும். சப்பாத்தி, ரொட்டி, பருப்பு, எண்ணெய், அரிசின்னு சொல்லி போடணும். அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் ஜேஆர் ஜெயவர்தனை அடிபணிஞ்சு அவரும் ஒரு குள்ளநரி தானே. அப்போ அந்த நேரம் வந்து ராஜீவ்காந்தி அரசியலுக்கு தத்துக்குட்டி, இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு பலத்த அரசியல்வாதி. அப்போ இவரை வந்து இவர் ஆலோசகர் மேலே சொல்கிறபடி கேட்டு இவர் இலங்கையோட ஒரு ஒப்பந்தத்துக்கு போகிறார். அது வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம்னு சொல்லி வருது. ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட எந்த விதமான ஒப்புதலும் இல்லாமல் அந்த ஒப்பந்தம் செய்யப்படுது. அது செய்யப்பட நோக்கம் என்னென்னு சொன்னால், ஜேஆரை இந்த சாப்பாட்டை போட்டது இந்த ஃப்ளைட்டுகள் அத்துமீறி எங்களோட வான்பரப்பை கொண்டாந்தது இல்லாமல் வந்து ஜேஆரை தண்டை காயலுக்கு கொண்டு வர மாட்டேன். தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இல்லை. தமிழ் மக்கள் அப்போ நினைச்சது இது தமிழ் மக்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி. அது தமிழ் மக்களுக்கு ஆதரவு இல்லை. ஜேஆர் வந்து தங்களோட காலுக்கு விளைவணும்னு சொல்லி கொண்டாந்து அந்த ஒப்பந்தத்தை எழுதி இந்திய படையை இலங்கையில் இறக்கினோம். அப்போ அந்த நேரத்தில் ஏஆர் வந்து ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் சிறையில் இருந்த தமிழ் இளைஞர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய்கிறார். பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்கிறார். அதுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரைக்கல முதல் தலைவரோட பேச்சுவார்த்தை நடக்குது இந்தியாவில். அது தலைவர் ஒத்துக்கொள்ளையில். பிறகு தலைவர் சுதுமலையில் வந்து
அந்த கூட்டத்தில் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் நானும் முன்னுக்கு நிற்கிறேன், மேடைக்கு பக்கத்தில் முன்னுக்கு நிற்கிறேன். சின்ன படியின ஸ்கூல் படியின தலைவரை முதல் நாங்கள் பார்க்குறோம். அதில் கொண்டு அந்த ஹெலிகாப்டரில் இறக்கி புழுதி பறக்கு தலைவரை கூட்டிக்கொண்டு ஓடி வராங்க. குமரப்பான்னு பொன்னம்மானன்னு கிட்டண்ண வந்து நிற்கிற காலையில் சந்தோஷமாக நிற்கிறார். எல்லோரும் நிற்கணும். இந்த எங்களோட தளபதிகள் முழுக்க கடாபி என்ன ஒரு சின்ன படியன், அப்போ ஒரு 20 வயசு மீசாயம் இல்லாமல் அதில் நிற்கிறார். இப்படியெல்லாம் நிற்கினா நாங்கள் அந்த மீட்டிங்கை நான் பார்க்குறேன், சின்ன ஒரு பாடசாலை மாணவனை. அதுக்கு பிறகு தலைவர் இந்த இந்தியாவை நம்பி நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம்னு சொல்லி ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம். இந்தியாவை எங்களோட பாதுகாப்பு இந்தியாவோட ஒப்படைக்கிறோம்னு சொல்லி, எங்களோட மக்களோட பாதுகாப்பு எங்களோட பாதுகாப்பு இந்தியாவோட ஒப்படைக்கணும் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்தா பிறகு தலைவர் தலைமறைவாகிறார். தலைமறைவாக வேண்டிய கட்டம் வருது. இப்போ வந்து இந்தியா அதுக்கு பிறகு அதுக்கு முதல் வந்து தலைவர் உடனடியாக தலைமறைவாகையில் திலிபான் போராட்டம் நடக்குது, உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டம் வந்து 1987 ஆண்டு 10ஆம் மாதம் 26ஆம் தேதி முடிவுக்கு வருது. அவர் இந்த உலகை விட்டு போகிறார். அப்போ அதுக்கிடையில் இங்கே இலங்கை தூதுவர்களோட பேச்சுவார்த்தை நடக்குது. இலங்கையில் இந்திய தூதுவரோட KN டிஸ்ட்ரிக்டோட பேச்சுவார்த்தை நடக்குது. வெங்கட்ராமன் போன்ற பல பேரோட பேச்சுவார்த்தை நடக்குது. எம்ஜிஆருக்கு தகவல் அனுப்ப அவர் அமெரிக்காவில் இருக்கிறப்ப. அப்போ என்ன நடந்தாண்டா, இந்தியாவை செவி சாய்க்கவே இல்லை. காந்திய தேசம்னு சொல்கிற இந்தியா அந்த நீராகாரம் இருந்த உண்ணாவிரத போராட்டத்தை செவி சாய்க்கவே இல்லை. உண்மையில் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அந்த காலத்தில் இருந்திருந்தால் இந்திய தமிழர்களும் தமிழர்கள் அல்லாதவரும் குழம்பியிருப்பாங்க இந்தியாவுக்கு எதிராக. அதே நேரம் சிங்களவர்களும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் எதிராக குழம்பியிருப்பாங்க. அந்த உண்ணாவிரதத்தை பார்த்துருந்தா. ஏனண்டா சொட்டு தண்ணியும் குடிக்காமல் ஒரு மனுஷன் 12 நாள் வதைச்சு சுருண்டு படுத்து அங்கே செத்து கருவாட போகிறான். 3 நாள் நான் என் கண்ணால் அதை பார்த்துருக்கேன். பாடசாலை மாணவனாக சீருடையில் போய் பார்த்துருக்கோம் பாடசாலையாக. பிறகு நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போய் பார்த்துக்கிறோம். பிறகு நான் எங்கள் அம்மாக்களோடமே பார்த்துருக்கேன். 3 தடவை நாங்கள் போயிருக்கிறோம். அந்த 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 வலியை வந்து அந்த 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 காலத்தில் அந்த 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 இப்போ நல்லூருக்கு இங்கே போகிறீங்க, இவ்வளோ பெரிய திருவிழா, அந்த சனம் எல்லாம் வருது. அதை விட அதிகமான சனங்கள் அந்த அந்த கட்டத்தில் அங்கே வந்திருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ எனக்கெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருந்தது, இதெல்லாம் என்ன என்று சொல்லி. அப்போ மக்கள் எல்லாம் பொம்பளையால் ஆம்பளையால் அம்மாக்கள்லாம் இருந்து அழுகினோம், தங்கட பிள்ளை மாதிரி அழுது கொண்டிருக்கணும். அவையெல்லாம் இப்போ உயிரோட அந்த அம்மாக்கள்லாம் இப்போ உயிரோட பெருமை தெரியாது. ஏன்னா எனக்கு அப்போ சின்ன என்னன்னா அவைக்கு ஒரு 40, 50, 55, 60 வயசு, 35 வயசாக ஆக்கள். அவையெல்லாம் இப்படி கண்ணீர் வடிக்கணும். இந்த கண்ணீர்களுக்கு எல்லாமே இந்தியா பதில் கொள்ளலை, டிஸ்ட்ரிக்ட் பதில் சொல்லலை. உயிர் போகுது, கொண்டே கேம்பஸில் கொடுத்தாச்சு ஊர்வலமாக கொண்டு. அதுக்கு பிறகு குமரப்பா பிள்ளைந்திரன் அந்த 5 அம்ச கோரிக்கையை வச்சு தான் திலீபன் உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த அம்ச கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ளல். குமரப்பா பிள்ளைந்திரனை கடலில் வச்சு கைது செய்கிறாங்க. அவை சைனட்டிருந்து மரணமாகினோம். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்கு பிறகு போர் ஆரம்பிக்குது, தலைவர் தலைமறைவாகிறார். இந்த காலத்தில் இந்திய பட இலங்கையில் இருந்து எத்தனையோ பொம்பளைகளை கற்பழிச்சிருக்கு, எத்தனையோ பேரை படுகொலை செய்திருக்கு. மாட்டு இயக்கங்கள் எல்லாத்தையும் தன்னை கைக்குள்ளே வச்சுக்கொண்டு அவங்களை ஏவி விட்டு எத்தனையோ பேரை சுட்டுருக்கு. அதில் அப்படி சுடப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார், இந்த அர்ஜுனாண்ட அப்பாட தங்கச்சின்ற புருஷன் கோதண்டேன்னு சொல்லி ஒரு கந்தருடைய ஆள். தொட்டிலாடி சந்தையில் வந்து வச்சு அவரை சுடுறாங்க. என்னென்னு சொன்னால் அர்ஜுனாண்ட மாமியின் வீட்டில் இந்திய படை இருக்குது. இந்திய படையை வெளியேற சொல்லி அவர் போய் ஒரே கரைச்சி குடைச்சல் கொடுத்துட்டுருக்கிறார். அந்த நேரம் அவரை இந்த கரைச்சல் தாங்க எல்லாமே EPRL இப்போ வச்சு அவரை சுடுறாங்க. இது ஒரு உதாரணம். நிறைய பேரை சுட்டிருக்காங்க. சொந்த பகையாலேயே EPRL இந்திய படையின உதவியோடு ஏற்றி கொண்டு போய் சுட்டோம். இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருந்து அப்போ இந்தியா எங்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கவே இல்லை. இந்தியா யுத்தம் செய்து தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்கள் எல்லாம் குடிமனைகளுக்கெல்லாம் யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. இயக்கம் பாரதி இவங்களை சுடுறது, இவங்களை திருப்பி அடிக்கிறது, கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, ஊர்வலுக்குலாம் இருக்கிறாங்க, சாகிறது, காயப்படுறது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு வந்து. அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் தாங்கி கொண்டு எங்களை பாதுகாக்க வந்த IPK இந்தியன் பீஸ் ஃபோர்ஸஸ், இந்திய அமைதி காக்கும் படை வந்து எங்களை பாதுகாக்க வந்து எங்களுக்கே அட்டுழியம் பண்ணது. தலையாட்டிகள்னு சொல்லி ஹெல்மெட்டை போட்டோன்னு முகம் முடிய போட்டோன்னு தலையாட்டி தெரிஞ்சோம். எங்கள் அப்பா எல்லாம் கொண்டு முழங்காலில் வச்சுருந்தோம். பிறகு கொஞ்சம் விட்டாங்க. அப்போ நாங்கள் மாணவர்கள்னபடியாக எங்களுக்கு ஒன்றுமில்லை. நான் ஒரு முறை நான் அடி வாங்கிக்கிறேன். அதை நான் அந்த சம்பவத்தை பிறகு சொல்கிறேன். எப்போ இப்படியெல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்து மூலத்தையும் செய்து போட்டு இந்திய படையை பிரேமதாசோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்திய படையை இந்த மண்ணிலேருந்து தலைவர் வெளியேற்றுறேன். பிரேமதாசா தன் அரசியல் நலனுக்காகவும் விடுதலை புலிகள் தங்களோட அரசியல் நலனுக்காகவும் தமிழ் மக்களின் நலனுக்காகவும் வெளியேற்றினோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இலங்கை நிலனுக்காக வெளியேற்றினோம். அதான் உண்மை. இந்தியா அவமானப்பட்டு வெளியே போகுது.
அப்போ இந்தியா அதுலேருந்து வஞ்சம் வைக்குது விடுதலை புலிகளில். அண்டே ஆரம்பித்த வஞ்சம் தான் இறுதி 2009ஆம் ஆண்டு யுத்தம் வரைக்கும் கொண்டு வந்தது. எந்த வகையில் இந்த தலைவர் எத்தனையோ முறை நேசக்கரை நீட்டியும் இந்தியா அதை ஏற்றுக்கொள்ளல. இந்தியா தன் பாதுகாப்புக்கு ஈழத்தமிழர்களுடைய இருப்புத்தான் முக்கியம்னு சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய அவங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துருக்கணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாத்துருக்கணும். அதை விட்டு போட்டு எங்களுக்கு உதவி செய்ய வாரோம்னு சொல்லி வந்து எங்களோட மண்ணில் ஆடிய வெறியாட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு சரி இந்தியா திருந்தமென்று பார்த்தா திருந்தே இல்லை. கிட்டண்ண வரைக்குள்ள கிட்டண்ணே கடலில் வச்சு கடத்தி பிடிச்சு கொண்டு போய் அவர் சூசைட் பண்ணுறார். இப்படி எல்லாம் நடக்குது. மாத்தியாவை விட்டு மாத்தியாவை இங்கே உள்ளுக்கு உடப்படுத்து தலைவரை கொண்டு மாத்தியாவை தலைவராக்கி தாங்கள் பேக் பண்ணுறோம் பின்னுக்கு இருந்தேன்னு சொல்லி அவரை அது தெரிபட்டு அவரை கைது செய்து இயக்கம். இது இந்தியாண்ட பேர். ஏன் தலைவரை கொல்லணும்? ஏனெண்டா இந்தியாண்ட அஜெண்டாவுக்கு எதிராக அவர் அஜெண்டாவுக்கு ஆதரவாக செயல்படையில. மற்ற இயக்கங்கள் மாதிரி தலைவர் செயல்பட எப்படியாவது வேறு கொல்லணும், இல்லாட்டி இந்த களத்திலேருந்து அகற்றணும் இந்தியாவில் நோக்கம். அப்போ தமிழ் மக்களுக்காக போராடின ஒரு ஆள் அப்படி செய்யணும்னு சொன்னால் இந்தியா தமிழ் மக்களுக்காக இல்லைன்னு தானே அர்த்தம். இந்தியா தமிழ் மக்களுக்காக இல்லை. அப்போ அது முடிஞ்சு. அதுக்கு பிறகு பிரேமதாச யுத்தம் ஆரம்பிக்குது. பிரேமதாச யுத்தம் ஆரம்பித்த பிறகு இந்தியாவில் அதுக்கு மேலே ஒரு கதை சொல்லணும். இங்கே வந்து பரதராஜ பெருமாளை வடக்கு கிழக்கில் முதலமைச்சர் ஆக்கினவன் ஒரு அப்போ வரதராஜ பெருமாள் இபிஆரில் வரதராஜ பெருமாள் என்ன செஞ்சாருண்டா தமிழ் தேசிய இராணுவம்னு சொல்லி ஒன்று உருவாக்கினேன். பைபோச ஆக்களை பிடிச்சி என்னையே பிடிக்க வந்தவன் நான் ஒரு வெங்காய கடையில் இருந்தேன்னா பின்னால் ஓடிட்டேன். பாடசாலை மாணவர்களை பைபோஸில் பிடிச்சி கொண்டே பயிற்சி கொடுத்து இந்திய இராணுவம் உடுப்பாக கொடுத்து யூனிஃபார்த்தை கொடுத்து தமிழ் தேசிய இராணுவம் உருவாக்கி தமிழீழ விடுதலை இராணுவம் இல்லை தமிழ் தேசிய இராணுவம் தான் உருவாக்கினவன். டிஎன்ஏயோ ஆமியன்னு சொல்லி ஒரு பேர் உருவாக்கி பிறகு தொண்டர் படைன்னு சொல்லி போலீஸோ உருவாக்கினவை. அதே தமிழீழ போலீஸோ தமிழ் தேசிய போலீஸோ இல்லை தொண்டர் படைன்னு சொல்லி இந்திய போலீஸ் மாதிரி ஒரு யூனிஃபார்த்தை கொடுத்து அவை உருவாக்கினேன். உருவாக்கி இங்கே உள்ள ஆக்களையும் சேர்த்து இங்கே ஏற்கனவே போலீஸில் இந்த ஆக்களையும் சேர்த்து இந்தியாவுக்கு சார்பான ஆக்களையும் சேர்த்து ஒன்றும் விளங்காத ஆக்களையும் சேர்த்து அவை பொறுப்பாளர்களாக்கி அது ரோட்டு வழியை ரோந்து கொஞ்ச நாள் தெரிஞ்சது. பிறகு இவர் என்ன செஞ்சார் வரதராஜா இலங்கைன்னு சோசியலிச ஜனநாயக குடியரசு என்ற சட்டத்தை மீறி தமிழீழம்னு சொல்லி பிரகடனப்படுத்துகிற தமிழீழத்தை பிரகடனப்படுத்தி போடி இந்தியாவுக்கு ஓடி போய் ராஜஸ்தானில் ஒழிச்சிருந்துட்டேன். அப்போ இதை தமிழ் மக்கள் எங்கே கொண்டு போயிருக்கு? தலைவர் இவ்வளோ பெரிய பலத்தோடு இருக்க கூட தமிழீழ பிரகடனத்தை செய்யலை. இன்றைக்கு அது சிங்கள மக்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பலத்தோடு இருக்க கூட தமிழீழ பிரகடனத்தை செய்யலைன்னு சொன்னால் அவர் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணணும்னு சொல்லி நம்பினவர். அப்போ இவர் ஓடி போய் இந்தியா ராஜஸ்தானில் ஒழிச்சிருக்கீங்க. அங்கே பாதுகாப்பத்தை வச்சு இந்த கடைசி வரைக்கும் இப்போ உயிரோடு இருக்கிறார். அப்போ இந்தியா ஏன் பாதுகாத்து வச்சிருந்தது? இந்தியா ஏன் அதை ஏற்றுக்கொண்டது? தமிழீழ பிரகடனத்தை செய்ய சொல்லி ஏற்றுக்கொண்டது சொல்ல வச்சது இந்தியா தான். நிதி வழங்கின இந்த இராணுவத்தை உருவாக்க போலீஸ் உருவாக்க. ஆனால் அது உருவாக்கின விதம் பாருங்க. தமிழீழ இராணுவம்னு உருவாக்கல, தமிழ் தேசிய இராணுவம் தொண்டர் படை இதான் அவை உருவாக்கின. அவைக்கு தெரியும் இது சும்மா தற்காலிகம். நாங்கள் இந்த இலங்கை தாங்கள் விட்டுட்டு போனாலும் இவை நின்று சண்டை பிடிச்சி இங்கே இலங்கை அரசாங்கத்தை கொடுக்கணும். ஆனால் அவை பயத்தில் ஓடிட்டேன். யாருக்கு பயத்தில் ஓடி? இலங்கை அரசாங்கத்துக்கு இல்லை, விடுதலை புலிகள் பயத்தில் ஓடிட்டேன் நாட்டை விட்டு. அப்போ அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு யுத்தம் வாங்கின பிறகு அங்கேருந்து வர டக்ளஸ் தேவானந்தா இபிஆர்லேருந்து வந்து இங்கே இபிடிபி ஆரம்பித்து கொழும்புலேருந்து பெரிய அட்டகாசங்கள் எல்லாம் பண்ணி கடத்தல் கொலை எல்லாத்தையும் செய்து அவர் பிறகு அரசியல்வாதியாக மாறுறார். தீவகத்தில் யாழ்ப்பாணம் பூரண கட்டுப்பாட்டு விடுதலை புலிகள் இருக்க யாழ்ப்பாணத்தில் மட்டும் ஒரு தேர்தல் நடத்தி 9 தொகுதியாக இப்போ 9 தொகுதியில் 9 எம்பிக்களை யாழ்ப்பாணத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு போயினோம். அதை மாதிரி ஒரு ஜனநாயக கேவலம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. தீவகத்திலேருந்து 1000 பேர் அதில் அப்படிப்பட்டாங்க. அவையை வச்சு தான் அந்த தேர்தல் யாழ் மாவட்ட தேர்தல் நடத்தினது. தீவகத்தில் மட்டும் நடத்தி 9 பேர் பார்லிமெண்ட் ஜனநாயக கேவலம் டக்ளஸ் தேவானந்தா தலைவர் அங்கே போய் அரசியல் செய்தார். இதையெல்லாம் இந்தியா பார்த்து கொண்டிருந்தது. அப்போ தமிழ் மக்களுக்கு ஆதரவாக இந்தியா அப்பயும் இருக்கையில். அதுக்கு பிறகு இந்தியா இங்கே வந்து மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி ஒரே கரைச்சல் கொடுத்தது. பிரேமதாசன மரணத்துக்கு பிறகு டிபி விஜயங்க வார ஒரு வருஷத்துக்கு பிறகு சந்திரிகா வாரா சமாதான தேவதையாக வரைக்குள்ள தமிழ் மக்களும் வாக்களித்து சந்திரிகா ஆரம்பிக்குது. சந்திரிகா வந்து கட்டுறது இல்லைன்னு யுத்தத்தில் தான் முடிச்சுட்டு போனோம். கடைசியில் விமான நிலையங்களை தாக்கி அழித்து எல்லாம் முடிச்சுட்டு போனோம். சந்திரிகாவின் ஆட்சி காலம் ஒரு கொடூரமான ஆட்சி காலம் தமிழ் மக்களை பொறுத்தவரை. ஏன்னா இரவு பகலண்டு இல்லை எல்லாம் செக் பண்ணுறது, நைட்டுடன் கேட்க வாரது வீட்டுக்குள்ளே அது ஒரு கொடூரமான காலம். மாம்பழம் வித்தவனையும் பிடிச்சோன்னு அரெஸ்ட் பண்ணுறது, தேங்காய் விற்கிறவனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, கல் வித்தவனையும் பிடிச்சோன்னு அரெஸ்ட் பண்ணுறது, வேலைக்கு போகிற பிரின்சிபலையும் கொண்டு அரெஸ்ட் பண்ணுறது, ஐயரையும் கொண்டு அரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சந்திரிகா காலத்தில் நடந்தது. அது ஒரு கொடூர ஆட்சி. சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான தாக்குதல் எல்லாமே
சந்திரிகா காலத்தில் நடந்தது. இது எல்லாமே இந்தியா கண்டிக்கலை. அப்போ இந்தியான்ற ஆளாக இங்கே இருந்தது சம்பந்தன் ஐயா நல்லா விஸ்கியை அடித்து கொண்டு சந்திரிகாவோட எல்லாம் சந்திரிகான கூட்டங்களையும் இந்திய தூதரகத்திலையும் எல்லாம் செய்து கொண்டு இருந்தது. தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஆதரவும் எந்த விதமான செயல்பாடும் இல்லை. 90 பொருட்களுக்கு மேலே வடகிழக்கில் பொருளாதார தடை விதித்து பிரேமதாஸ் ஆரம்பித்த பொருளாதார தடை 2009 யுத்தம் முடியும் வரைக்கும் இருந்தது. அந்த பொருளாதார தடைக்குள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களும் இந்தியாவுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவுக்கு அதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கல. இப்படி இந்தியா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்கு. அப்போ அவ்வளோ ஒரு பலமாக தமிழர்கள் இருக்க உண்மையான தமிழர்களை அக்கறை இருந்தால் தமிழர்கள் சார்பாக நின்று தமிழர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று அதை செய்திருக்கலாம். இந்தியாவுக்கு தமிழர்கள் மீது அக்கறையும் இல்லை, சிங்களவர்கள் மீது அக்கறையும் இல்லை. இந்த இலங்கை தீவை முழுமையாக தண்ட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கணும் தேவை தான் இந்தியாவுக்கு இண்ட வரைக்கும் இருக்குது. அன்றை இருந்து இண்ட வரைக்கும் அது நகர்த்தின நகர்வுகள் எல்லாமே இதுதான் உண்மை. அது சிங்கள இளைஞர்களை தெரிஞ்சுதான் தெற்கில் 88, 89களில் பிரச்சனை நடந்தது. இன்றைக்கு இருக்க அரசாங்கம் அதுக்கு எதிராக தான் போராடி, இது தெரிஞ்சுதான் அவங்க போராடினவங்க. அப்போ ஜேஆர் ஜெயவர்தன் என்ன செஞ்சது, இதை பயங்கரவாதம்னு சொல்லி அழிச்சது, ஃபசிஸ்டன்னு சொல்லி அழிச்சது, கொலை செஞ்சு முடிச்சது. அவங்கள வடக்கில் விடுதலை புலிகள் இந்தியாவுக்கு எதிராக போராடுறாங்க, தெற்கில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் ஜேவிபி போராடுது. இந்த தேசத்தின் தேச புதல்வர்கள், அவங்க தேச பக்தர்கள் உண்மையில். ஏன்னா இந்த தேசத்துக்காக தான் போராடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தெற்கில் கட்டமைச்சது என்ன, தமிழ் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், தமிழ் விடுதலை புலிகள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள், ஜேவிபி சிங்களவர்களுக்கு எதிரான, ஜேவிபி அரசாங்கத்தை பிடிக்க வலிக்கிறது, ஜேவிபி சட்டவிரோதமாக அரசாங்கத்தை பிடிக்கும், ஜேவிபி பயங்கரவாதிகள், ஜேவிபி பாசிஸ்டுகள்னு சொல்லிக்கொண்டு. ஆனால் இவங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு போராடினது. ஆனால் இந்தியாவுக்கு தேவைப்பட்டது என்னென்னா, இவ 2 பேரையும் அழிக்கணும். இவ 2 பேரையும் அழித்து தனக்கு வேண்டிய ஊழல்வாதிகளையும் கொலகாரரையும் லஞ்சாக்களையும் இந்த மேட்டுக்குடி வர்க்கம்னு சொல்கிற தமிழர் சிங்கள முஸ்லீம்கள் இருக்கிற ஆக்களை வச்சுக்கொண்டு இங்கே அரசியல் சதுரங்கம் நடத்தி கொண்டு சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களை தான் ஏமாற்றி கொண்டு இந்த இலங்கை தீவை தன்னை முழுமையான கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் இந்தியா இப்போ நினைக்குது. இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு ராஜபக்ச இருக்க 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நினைச்சது, ராஜபக்ச யுத்தம் முடிய தன்னைத்தான் பெரிய ஆளாக வச்சிருப்பார், தான் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு தன்னைத்தான் முதலாவது வச்சிருப்பார். அவங்க யுத்தம் முடியும் வரைக்கும் இந்தியாவுக்கு சார்பாக இருந்தாங்க, இந்தியாவுக்கு எல்லாத்தையும் தகவலை பரிமாறினாங்க. யுத்தம் முடிஞ்சோன்னா கலட்டி விட்டாங்க. இவை எதிர்பார்க்கல. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. தமிழ் மக்களாக எங்களுக்கு தெரியும் இது நடக்க மாட்டோம். இந்தியாவுக்கு விசுவாசமாக ஒரு போதும் தென்னிலங்கை இருக்காது. தமிழ் மக்களே நிற்கணும், தமிழ் மக்களே நிற்கணும். இது சுயாதீன நாடு ஸ்ரீலங்கா. இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. தமிழ் மக்களுக்கு விரோதமான சக்திகள் அது இப்போ இருக்கிற அரசாங்கம் இல்லை, ஏற்கனவே இருந்த அரசுகள் இன பிரச்சனையை தூண்டித்தான் தங்களோட வாக்கு வங்கியை நிரப்பி ஆட்சி செய்து பலகாலம். அவங்களால தான் இந்த இனப்பிரச்சனை உருவாயினது. அவங்கள தான் இந்த இந்தியா பாவிச்சது, இந்தியா அமெரிக்கா பாவிச்சது. இப்பையும் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ 2009ஆம் ஆண்டுக்கு இலங்கை சொல்வழிக கேளு, சீனாவை கொண்டு வந்து அம்பாந்தோட்டையை கொடுத்தது, போர்ட் சிட்டியை கொடுத்தது, எல்லாத்துக்கும் இங்கே இடம் கொடுத்துரு. சீனாவுக்கு முழுமையாக நடத்த ஸ்ரீமாவுக்கு பிறகு கொடுத்தான்னு சொன்னால் ராஜபக்ச தான். அதோட இந்தியாவுக்கு ஜுவலாயிடு. இப்போ இந்தியாவுக்கு ஜுவலாயி தான் இந்தியா ஆட்சி மாற செய்யுது 2015. அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேன வாரர். அப்போ அவர் இருக்கல ஒரு 1.5 வருஷமாக போர்ட் சிட்டி எல்லாம் ப்ராஜெக்ட்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு போர்ட் சிட்டியை ஆரம்பிக்கணும். அவன் இந்த பொருளாதார நெருக்கடியால் போர்ட் சிட்டியை ஆரம்பிக்கணும். ஆரம்பித்த பிறகு 2018ஆம் ஆண்டு இங்கே குண்டு படித்து ஆட்சி மாற்றம் நடக்குது. கோட்டாபாய வந்தால் அவர் யாருக்கு சார்பாக இயங்கினவர் எல்லாருக்குமே தெரியும். பிறகு அவரை அகற்றத்துக்கு இங்கே பொருளாதார நெருக்கடி ஒன்று வருது. அது இயற்கையாக உருவாயினாலும் அதை பிறகு செயற்கையாக மாற்றி சில பொருட்களை வரவிடாமல் தடை செஞ்சு, சில உதவிகளை செய்ய விடாமல் இந்த நாட்டுக்கு தடை செஞ்சு மாற்றினது ஊரறிஞ்ச பரம ரகசியம். பிறகு அவர் விரட்டப்படுறார் மக்களால், சிங்கள மக்களாலே அவர் விரட்டப்பட்டு திருப்பி ரணில் விக்ரமசிங்க வந்த பிறகு ரணிலோட இந்த ஓட்டு மாட்டுகள் சரி வராது. ரணில் பழுத்தர் ராஜதந்திரி. நாங்கள் என்னதான் விமர்சனம் செஞ்சாலும் ரணில் பழுத்தர் ராஜதந்திரி. அவர் இவைக்கு இதுக்குள்ள நெளிஞ்சு ஓட துவங்கிட்டார். ஓடதுக்குன்னா அவரை வச்சு ஒன்றும் செய்யலாமல் கிடந்த இவைக்கு இப்போ வேறு யாரையும் கொண்டுறணும், பிரேமதாசாக கொண்டுறணும், யாரையாவது கொண்டுறணும். ஆனால் ஒன்றும் சரி வரையில். அப்போ ரணிலையும் பிரேமதாசா ஒற்றுமாக பார்த்தா அதுவும் சரி வரையில், ஒன்றுமே சரி வரையில். பாராளுமன்றத்தில் ரணிலை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு தமிழ் கூட்டமைப்புகளை எல்லாத்துலேயும் உடைச்சி அங்கால வாக்களிக்க வச்சதும் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ
இந்தியா எங்களுக்கு சார்பாக நின்றிருந்தால் இதுக்கு 15 வருஷத்துக்கு முதலே, 20 வருஷத்துக்கு முதலே, 30 வருஷத்துக்கு முதலே ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கு. மாகாண சபை இந்தியா கொண்டு வந்தேன்னு சொன்னால் மாகாண சபையில் எந்த நேரமும் அந்த அதிகாரத்தில் எந்த நேரமும் மத்திய அரசு மாகாண சபையை கலக்கலாம், மத்திய அரசு எண்கள் கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்கு. அப்படித்தான் இந்த மாகாண சபை உருவாக்கினோம். இப்போ மாகாண சபை உருவாக்கிக்கல வடக்கு கிழக்கு மட்டும்தான் உருவாக்க சொல்லி இந்தியா வலிக்கிட்டது. அப்போ ஜேஆர் சொன்னது என்ன? ஜேஆர் குள்ளநரி ரணில் மாமா இல்லை, அவர் 9 மாகாணங்களுக்கு உருவாக்கி சிங்கள மக்களை சேவ் பண்ணிட்டேன். நான் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் பிரிக்கிறேன்னு சொல்லி பிரித்து ஏமாத்திட்டேன். உண்மையில பிரச்சனைங்க வடகிழக்கில் வடகிழக்கில் வர வேண்டிய மாகாண சபையை கொண்டு உலகம் இலங்கை பரப்பி சும்மா மக்களின் வரி பணத்தை செலவழிச்சான்னு இவ்வளோ காலம் மிச்சம். இப்போ இந்தியா ஓடுபடுத்துறதுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த மாகாண சபை வைக்க சொல்கிறதுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் இன்னும் மேலும் உதவி செய்கிறோம்னு சொல்கிறதுக்கும் இலங்கை மக்களை இன்னும் ஏமாற்றலாம்னு இந்தியா நினைக்குது. இனி சரி வராது. இந்த அரசாங்கம் இப்போ ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருந்த அரசாங்கத்தை தான் பொறுப்பேற்றது. அதே நேரம் இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பின்னால் இந்தியாவும் எங்களுக்கு தேவைப்படுது, அமெரிக்கா. நாங்கள் இந்தியாவையும் எல்லா நாடுகளையும் ஒரு நேச சக்தியாக தான் இந்த இலங்கை மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா தங்களை சொல்ல கேட்கணும், எங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிது. அது இலங்கையில் தமிழர்கள் மட்டுமில்லை சிங்களவர்களும் தங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிது. அதுக்கு இந்த நாட்டில் யாருமே விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு சுயாதீன நாடு, எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையை நீ சரியாக ஒரு மத்தியஸ்தராக வந்து தீர்க்கையில் வளகாலம். இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர விட்டதை தவிர தீர்க்கையில். ஆகவே இப்போ இந்தியா உயர்ஸ்தானிகர் எங்கேயோ இந்த வெளிநாட்டு அமைச்சர் ஓடி வரதுக்கு காரணம் என்ன? இப்போ அமெரிக்கா வந்து ஃப்ளைட்டை யாழ்ப்பாணத்தில் இறக்கிட்டு இப்போ அந்த பக்கம் இலங்கை போகக்கூடாது, ஓடி வந்து தங்களோட உதவிகளை செஞ்சு சேவ் பண்ணி பிடரில் தடவி முதுகில் தடவிட்டு போனால் எங்களோட பக்கம் நிற்பாங்கன்னு சொல்லி. இலங்கை எந்த பக்கமும் நிற்காது. ஏன்னா இந்த இலங்கை வந்து மத்தியஸ்தமாக தான் நிற்கும். இலங்கை எந்த பக்கமும் நிற்காது. நாங்கள் சிறிய நாடு, ஒரு பக்கத்துக்கு போகல, ஒரு பக்கம் போனால் மற்ற நாட்டாளங்களுக்கு பிரச்சனை வரும். அதால் நாங்கள் ஒரு மத்தியஸ்த நாடாக தான் நிற்கும். அதை இந்தியா புரிஞ்சு கொள்வதில்லை. இந்தியா தன்னோட பாதுகாப்புக்கு பிரச்சனைன்னு சொல்லி எங்களை போட்டு எங்களை நாட்டை போட்டு முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கு. இதான் உண்மை. இதை வெளிப்படையாக பேசுகிறதுக்கு பலர் பயப்படணும். ஏன் பயப்படணும்? எங்களோட கருத்துக்களை எடுத்து முன்னுக்கு வைக்கிறதுக்கு ஏன் பயப்படணும்? இலங்கை தேசம் வந்து ஒரு அமைதியான தேசமாக இருந்த காலம் இருக்குது. அதை குழப்பினது தங்களோட நாட்டு பாதுகாப்பு நலன் சார்ந்து, தங்களோட நாட்டு பெரியண்ணன் நலன் சார்ந்து தான் எங்களோட நாட்டின் அமைதியை குழப்பினது. சின்ன இப்பையும் இந்த தையிட்டி பிரச்சனை இதுக்கு பின்னாலையும் ஒரு சதி இருக்குது. அதை புரிஞ்சு கொள்ளாதவர்களுக்கு நாங்கள் சொல்லி பிரயோசனம் இல்லை. அப்போ இப்போ இருக்கிற அரசாங்கத்து மேலே எல்லாரும் குற்றஞ்சாட்டுறதுக்கு காரணம் என்ன? இப்போ இருக்கிற அரசாங்கம் அது எல்லாத்தையும் உருவாக்கினது. இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த உருவாக்கி வச்சுக்கிற பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கு. அப்போ அதுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கணும், அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை எடுத்து போட்டு ஒரு பகுதி இந்தியாவுக்கு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற, ஒரு பகுதி அமெரிக்காவோட அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற, ஒரு பகுதி சிங்களவர்கள் இந்த கடும்போக்குவாதிகளோட அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறது, அவர்களோட சேர்ந்து கூத்தடிச்சு போட்டு கோயிலை உடையங்கன்னு சொல்கிறது. இன்னொரு பகுதி அரசியலை விளங்காமல் பாராளுமன்றத்தில் போயிருந்து பிதாட்டி கொண்டிருக்கிறது, நாங்கள் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கணும். இதுதான் நடக்குது. எங்களோட தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கணும்னு சொன்னால் இந்தியா எப்பயோ தீர்த்திருக்கும். இந்தியா இப்பையும் தீர்க்க போகிறது இல்லை, நாளைக்கும் தீர்க்க போகிறது இல்லை. இந்த பிரச்சனை இப்படியே வச்சுக்கொண்டு சிங்களத்தையும் தமிழர்களையும் முரண்பாடாக வச்சுக்கொண்டு இந்த இலங்கையை தன்னை முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி இந்தியா நினைக்குது. அதுக்கு ஒரு பாலத்துக்கான ஒப்பந்தம், அந்த சோபாவை அந்த ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தவே எல்லாம் சரி வரையில். அதால் இந்த அரசாங்கம் சரி வடிவையை மாற்றுறதுக்கு இப்போ ஒன்றுமே செய்யலாம் இருக்குன்னு சொன்னால், கடந்த அரசாங்கங்களில் வந்து இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த அரசாங்கம் அமைச்சு. அப்போ அவையே கலட்டுறது, மேனோ கணேசன் காக்கியும் இந்த ரிசாத்து தொண்டமான வேலாம் கலட்டினா அரசாங்கம் பிறலும். அப்போ அப்படித்தான் நகர்த்தி கொண்டு இருந்தது. இந்த அரசாங்கம் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான். அதுக்கான காரணம் என்ன சொன்னால், அந்த 2022ஆம் ஆண்டு நடந்த அந்த பொருளாதார பிரச்சனை, ஆரகலே அதுக்கு அந்த வந்து பொருளாதார பிரச்சனை எல்லாம் பட்டு உத்தரித்து அனுபவிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு முடிவுக்கு வந்தேன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கு அனுராக்கு அறுதி பெரும்பான்மையை கொண்டு வைக்கணும்னு சொல்லி தான் கொண்டு வச்சிருக்கு 159 பேர். இதை அசைக்க இல்லாமல் கிடக்கு. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படியான சில சம்பவங்கள் அங்கங்கே அரங்கேற்றி கொண்டு உதவி செய்கிறோம்னு போர்வையில் உள்ளுக்கு ஓடி விளையாடி கொண்டு திரிக்கணும். அதன் ஒரு அங்கம் தான் இந்த ஜெயசங்கர் இலங்கைக்கான வருகையை தவிர வேறொன்றும் இல்லை. என்ன பேசினோம், எதை பேச போயினோம்னு சொல்லி பிறகு பார்ப்போம். நான் இதை பேசுகிறதால எனக்கு அச்சுறுத்தல் வரலாம், ஆனால் நான் பயப்பட போகிறதில்லை. என்னென்னு சொன்னால், நாங்கள் பேசாமல் இருந்து நாங்கள் இவ்வளோ காலம் எல்லா அரசியலையும் பார்த்துக்கொண்டு பொறுத்து பேசாமல் இருந்துட்டு தான் இப்போ எங்களோட கருத்துக்களை சொல்ல வலிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாருமே பேசணும். என்ன நாங்கள் பயப்படணும்?
நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்கினாங்களா? நாங்கள் யாருக்கும் சோரம் போனாங்களா? இல்லாட்டி யாரையும் காட்டி கொடுத்துனாங்களா? இல்லையே. எங்களோட மக்களுடைய பிரச்சனை, எங்களோட நாட்டு பிரச்சனையை நாங்கள் கதை யார் கதைக்கிறது? இந்தியாக்காரங்களை கதைப்பாங்க. நாங்கள் தான் கதைக்கணும். நன்றி, வணக்கம். போமஸ்துதி.